ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். என கண்பானவர்களே, இந்த வார்த்தையை இந்த நூற்றுக்கு அதிபதி, ரோம நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் தன் வேலைக்காரனுடைய சுகத்திற்காக விண்ணப்பித்த அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் சொல்லுகிறார், இயேசு நான் வந்து குணமாக்குவேன் என்று சொன்னபோது, நீர் வர வேண்டாம், உம்முடைய அதிகாரம் பெரியது, நீர் எல்லா அதிகாரத்திற்கும் மேற்பட்டவர், அதிகாரங்களின் மேலும் அதிகாரிகளின் மேலும் அதிகாரம் உள்ளவர், ஆகையினால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொன்ன அவர் சொல்லுகிறார், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். விசேஷமாக எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். என கண்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவர் மேலும் மேலான அதிகாரம் உண்டு. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் அதிகாரியாய் இருந்தாலும் உங்களுக்கு மேலான அதிகாரம் உண்டு. நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்து நடத்துகிற முதலாளியாய் இருந்தாலும் உங்களுக்கு மேலே அதிகாரங்கள் உண்டு. நீங்கள் செலுத்த வேண்டிய வரி, தொழில் வரியாய் இருக்கட்டும், வருமான வரியாய் இருக்கட்டும், அல்லது எந்த வரியாய் இருக்கட்டும், அவைகளை எல்லாம் கேட்கிற அதிகாரிகள் உங்களுக்கு மேல் அதிகாரிகளாய் இருக்கிறார்கள். என கண்பானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அதே ரோமர் 13:1, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு சாதாரண ரூல், 2 வீலர் ஓட்டினாலும் சரி, 4 வீலர் ஓட்டினாலும் சரி, 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் ஓட்டினாலும் சரி, அதற்கு நீங்கள் உரிய ஒரு உரிமம் பெற வேண்டும். உரிய உரிமம், லைசன்ஸ் பெற வேண்டும். லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுவது நீங்கள் பிடிக்கப்படவில்லை என்கிறதுனால ஓட்டுவதற்கு நீங்கள் உரிமை உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் அதிகாரிகளால் பிடிக்கப்படும் பொழுதுதான் மீறுகிறீர்கள் என்றல்ல, அதிகாரிகளால் பிடிக்கப்படாமலேயே நீங்கள் உரிமம் இல்லாமல் வண்டி ஓட்டுகிற ஒரு விசுவாசியாய், ஒரு ஊழியராய் இருந்தால் நீங்கள் அதிகாரத்தை மீறுகிறீர்கள். ஒருவேளை அதிகாரி உங்களுக்கு தண்டனையை, ஃபைனை போடாம இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய நியமத்திற்கு, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னால வாகனம் ஓட்டக்கூடாதுன்னா உங்கள் பிள்ளைகளை விசேஷமாய் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் ஓட்ட அனுமதிக்க கூடாது. நீங்க அவங்க கையில வாகனத்தை கொடுத்து, என் பிள்ளை நல்லா ஓட்டுறான், சின்ன வயசுலேயே ஓட்ட படிச்சுக்கிட்டான்னு சந்தோஷப்படுவது வேத வசனத்திற்கு, தேவனுடைய நியமத்திற்கு விரோதமானது. இது ஒரு நடைமுறையை சொல்லுகிறேன். இதே போல எத்தனை காரியங்கள் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வரி கேட்க வந்தார்கள். யாரிடத்தில் வரி வாங்குகிறார்கள்? அந்நியரிடத்திலா, பிள்ளைகளிடத்திலா? அப்படி இருந்தும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடி நீ போய் உனக்கும் எனக்கும் வரி செலுத்துன்னு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லி அனுப்புகிறார்.
ஆண்டவர் இந்த ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ இல்லையோ என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தாம தேவனுக்கு செலுத்திடுறேன்னு சொல்றத ஆண்டவர் ஒத்துக்கொள்ளல. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தணும், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். உங்க வாழ்க்கையில நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒப்பு கொடுப்பீர்களா? இவைகளிலும் நான் சாட்சியாய் வாழ்ந்து ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாகிய நாங்கள் இவை எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.